முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, திருச்செந்தூர் முருகன் உனக்காக அனுப்பிய அதிர்ஷ்ட எண்ணை தொட்டு விட்டாய் அல்லவா? 666ங்கிற இந்த எண் தான் உன் மனசுக்கு ஆறுதலை கொடுத்து அடுத்தடுத்து நீ வாழ்க்கையில் செய்ய வேண்டிய மாற்றங்களையும் உனக்கு கிடைக்க வேண்டிய முன்னேற்றங்களையுமே கூட உன் வாழ்க்கையில் கொடுக்க போகுது. ஏன்னா இந்த திருச்செந்தூர் முருகன் யாருடைய வாழ்க்கையிலும் சும்மா இருக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும். உன் வாழ்க்கையையும் அப்படிதான் உயர வைப்பதற்கும் உன்னை நல்லா வாழ வைப்பதற்குமாகவே இந்த அதிர்ஷ்ட எண்ணை அனுப்பி வச்சிருக்கேன். நீ எல்லாருக்கிட்டையும் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறதுனால இன்னைக்கு யார் உன்னை என்ன வேணா ஏளனமாக பேசலாம், இலக்காரமாக நினைக்கலாம். ஆனால் நிச்சயமாக விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லைங்கிறதுக்கு ஏத்தாற் போல உன் வாழ்க்கையில் சீக்கிரமே நீ நல்ல நிலைமைக்கு வருவ. பொய் பேசினா தப்பு சொல்லலாம் நினச்சிக்கிட்டு தானே நிறைய பேர் இந்த உலகத்தில் பொய்யுங்கிற ஆயுதத்தை உபயோகப்படுத்தி எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் தப்பிச்சுக்கிட்டு பழியையும் பாவத்தையும் ஓ மேலே போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் விதின்ற ஒன்று நிச்சயமாக எல்லாரும் பொய்களையும் உடைச்சு உண்மையை வெளிக்கொண்டு வரும். யாரெல்லாம் உன்னை பற்றி பொய்யா பேசிக்கிட்டு இருக்காங்களோ, யார் உன் மேலே பொய் குற்றம் சுமத்தி உன்னை தப்பான ஆளாக காட்டிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க முன்னாலேயே உன்னை நான் உயர வச்சு வாழ வைப்பேன். உண்மையாக இருந்தாலே நம்மளை ஏமாத்துறாங்களே, நேர்மையும் நியாயமும் நம்மக்கிட்ட இருந்தும் நம்மளை தப்பான ஆளாக காட்டுறாங்களே, சித்தரிக்கிறாங்களே நினச்சி கவலைப்படாத. ஏமாற்றுபவர்கள் எப்போதுமே உண்மையாக இருக்கக்கூடிய உன்னை எதிரியாக தான் நினைப்பாங்க. ஏன்னா அவங்களால அப்படி உண்மையாக இருக்க முடியவில்லை அல்லவா? ஏமாற்றுபவனும் துரோகம் செய்பவனும் அவன் பிறப்பிலேயே அந்த குணத்தோட பிறந்ததால அவனால் மாற முடியாது. அவன் உண்மையாக இருக்கக்கூடிய உன்னை ஏதாவது ஒரு விதத்தில் மட்டம் தட்டணும்னு எதையாவது செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நீ அதுக்கெல்லாம் கவலைப்படாதே என் செல்வமே. வார்த்தைகளை சிந்திக்காமல் பேசுகிறவனும் துன்பப்படுவான், சிந்திச்சு நான் தான் எல்லாம்னு ஆணவத்தோட பேசியவனும் துன்பப்படுவான். ஆனால் பேசும்போது கவனமாக யோசித்து பேசுகிறவங்க வாழ்க்கையில் எந்த துன்பத்திலையும் மாட்டிக்க மாட்டாங்க. நீயும் எவ்வளோ நல்ல சூழ்நிலை, கெட்ட சூழ்நிலை, கஷ்டம், பிரச்சனை, துன்பம், துயரம், மகிழ்ச்சி, துக்கம்னு எது வந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுடாம ரொம்ப பொறுமையாக கவனமாக யோசித்து நிதானமாக பேசக்கூடிய ஆளாக இரு. யாருமே இந்த உலகத்தில் எந்த வலியும் வேதனையும் இல்லாமல் வாழ்க்கையை வாழலை. சில பேர் வலிகளை மறந்துட்டு வாழ்கிறாங்க, சில பேர் வலிகளை மறைச்சிக்கிட்டு வாழ்கிறாங்க. சில பேர் எனக்கு எந்த வலியும் கிடையாதுன்னு பெருமையாக பேசிக்கிட்டாலும், என் வாழ்க்கையில் கஷ்டமே இல்லைன்னு சும்மா பெருமைக்கு பேசினாலும் அவங்க மனசுலையும் கஷ்டமும் வாழ்க்கையில் பிரச்சனையும் இருப்பது எனக்கு தெரியும் என் செல்வமே. சில பேர் இந்த உலகத்தில் தவறு செஞ்சாலும் பரவாயில்ல, நமக்கு எந்த தண்டனையும் கிடைக்கல, நம்ம எல்லா தப்பையும் செஞ்சுட்டு நல்லாதானே வாழ்கிறோன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு இப்போது நல்லது மட்டுமே நடக்குதுன்றதுனால அவங்களுக்கு தண்டனை கிடைக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. எப்படி தவறு செஞ்சவங்களுக்கு நான் தண்டனையை கொடுப்பேன்றத யாராலுமே முடிவெடுக்க முடியாதுங்கிறது தான் உண்மை. வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்துடலாம் நினச்சி தப்பான வேலைகளையும் தவறான விஷயங்களையும் செய்கிறவங்கள அவ்வளவு சுலபமாக நான் விட்டு வைக்க மாட்டேன் என் செல்வமே. கடல் அலைகள் கரையை வந்து தொட்டுட்டு போகிற மாதிரி உன் வாழ்க்கையிலையும் அதிர்ஷ்டம் தொட்டுட்டு போகுது. நிம்மதி கிடைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை மறுபடியும் வந்துடுது. இப்படியே அதிர்ஷ்டமும் நிம்மதியும் மற்ற வாழ்க்கையை வாழக்கூடிய என் அன்பு பிள்ளையான உனக்காகவே எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக முடிச்சு உன்னை நிம்மதியாக வாழ வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த அதிர்ஷ்டம் என்ன அனுப்பியிருக்கேன். எப்போதும் அழகா திறமையான ஒரு விஷயம் வந்தால் அதில் அழகை தூக்கி போட்டுட்டு திறமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பிள்ளையாக நீரு. திறமை இருக்கிறவன் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியுன்றத நீ மறந்திடாதே என் செல்லமே. முயற்சி செய்யாமல் இந்த உலகத்தில் எதுவுமே மாறாது. நீ மட்டும் தொடர்ந்து முயற்சி செய்யக்கூடிய ஆளாக இருந்தினா உன்னை யாராலுமே மாற்ற முடியாது. ஏன்னா ஒரு மனிதன் பிறக்கும் போதே அவனுக்குரிய குணம்னு சில விஷயங்கள் இருக்கும். நீயும் அப்படி எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து எல்லா காரியங்களுக்கும் முயற்சி செய்யக்கூடிய ஆளாக பிடிவாதத்தோட வாழ்க்கையில் முன்னேறணுன்ற எண்ணத்தோட விடாமுயற்சி செய்யக்கூடிய ஆளாக நீ இருந்தீனா ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நிச்சயமாக நீ வெற்றி பெற்றே தீருவாய். காலம் மாறும், நமக்கா நல்ல நேரம் வரும்னு காத்துக்கிட்டு இருக்காம எல்லா கற்பனை எண்ணங்களையும் தூக்கி போட்டுட்டு முயற்சிங்கிற ஒன்றை விடாமல் தொடர்ந்து செய். இன்னைக்கு இல்லாட்டியும் நாளைக்கு நிச்சயமாக முயற்சி உன் கைகளில் வந்து சேர்ந்துடுமேன்னு செல்லமே.
ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க, காசு பணம் இருந்தாலே வாழ்க்கை நிம்மதியாக இருந்துடும் நினைக்கிறாங்க. ஒரு சிலர் காசு பணம் மட்டுமே பெருசு கிடையாது, சந்தோஷமும் நிம்மதியும் தான் வாழ்க்கைக்கு முக்கியம் நினைக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் எவ்வளோ காசு பணம் வசதி இருந்தும் கூட நம்மால் நிம்மதியாக வாழ முடியலையே நினைக்கிறாங்க. இப்போ உனக்கு என்ன புரியுது? பணம் மட்டுமே வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கிடையாது, பணம் இருந்தால் மட்டுமே வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துட முடியாதுங்கிற உண்மையை நீ தெரிஞ்சுக்கணும் என் செல்வமே. இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் தப்பும் சவறும் செய்யக்கூடியவர்களாக தான் இருக்காங்க. சூழ்நிலை கைதிகளாக சில பேர் தவறு செஞ்சாலுமே கூட அந்த தவறை ஒத்துக்க மனமில்லாதவர்களாகவும் இருக்கிறத நான் பார்க்குறேன். சுலபமாக அடுத்தவன் மேலே பழிய போட்டு நான் சரியாக தான் செஞ்சேன், அவங்க செஞ்சதுனால தான் இது இப்படி முடிஞ்சிருச்சுன்னு அடுத்தவர் மீது குற்றம் சாட்டவும் பழி போடவும் அதிகமாக மனிதர்கள் இருக்கக்கூடிய இந்த பூமியில் நீ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அல்லவா? ஒரு சிலர் குறுக்கு வழியில் போய் நம்ம ஜெயிச்சிடலான்னு நினச்சி முயற்சி செய்கிறாங்க. ஆனால் விதி அவர்களை அவ்வளவு சுலபமாக விட்டு வைக்காது. நேர்மையான வழியில் முயற்சி செய்பவர்களுக்கு மட்டும்தான் வெற்றி கிடைக்கும்னு விதி எழுதப்பட்டிருக்கும் போது தவறான வழியில் போகிறவங்க ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் பெருசாக மாட்டிக்கிட்டு அவதிப்படத்தான் செய்வாங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. எந்த சூழலிலும் நீ தவறான வழியில் போகிறதோ தப்பான வேலைகளை செய்வதோ கூடாது என் செல்வமே. எப்போவுமே உன் பிரச்சனைகளை அடுத்தவங்க கிட்ட சொல்லணும்னு நினைக்காத. ஏன்னா அடுத்தவங்க கிட்ட சொல்லும்போது கொஞ்ச நேரத்துக்கு தான் உன் மனசு ஆறுதல் அடையுமே தவிர அவங்க வெகு சீக்கிரமாகவே இன்னொருத்தர்கிட்ட போய் உன் கவலையெல்லாம் சொல்லி சிரித்து பேசி அதை கொண்டாட ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் அது உன் காதுக்கே வேறு விதமாக வந்து சேரும். அதனால தான் உன் கதையை நீ இன்னொருத்தர் மூலமாக வேறு விதமாக கேட்கக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையை உன்னுடைய விஷயங்களை யாரும் வதந்தியாக பரப்பக்கூடாதுன்ற எண்ணத்தோடு சொல்கிறேன். உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கிற கஷ்டமாக இருந்தாலும் சரி, உன்னுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது உன்னுடைய ரகசியமாகவே இருந்தாலும் சரி, எதையும் யாருக்கிட்டையுமே சொல்லாதே என் செல்வமே. ஏன்னா இந்த உலகத்தில் யார் நிம்மதியாக இருந்தாலும் யார் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அதை அடுத்தவங்க பார்த்து பொறாமப்பட தான் செய்வாங்களே தவிர இங்கு யாருமே அடுத்தவன் நல்லா இருந்தால் பொறுக்கக்கூடியவர்களாக இல்லை. உன்னுடைய மன நிம்மதியையும் மன மகிழ்ச்சியையும் நீ இழக்கும் விதமாக நீ யார் மீதும் பொறாமப்படாத. எப்போதும் யார் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்க நல்லா வாழ்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கோ. ஏன்னா இந்த உலகத்தில் எந்த மனிதர் நல்ல நிலைமையில இருந்தாலும் அவங்க அதை அடைவதற்கு முன்பாக பல கஷ்டப்பட்டிருப்பாங்க, பல துன்பப்பட்டிருப்பாங்க, பல விஷயங்களை தியாகம் செஞ்சுருப்பாங்கங்கிறது தான் உண்மை. அவ்வளவு சுலபமாக வாழ்க்கை யாருக்கும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் செல்வத்தையும் கொடுத்துடாதுன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கணும் என் செல்வமே. நீ அதனால தான் யாரை பார்த்தாலும் அவங்க வாழ்க்கைக்கு அவங்களுக்கு பரிசு கிடச்சிருக்கு. என் வாழ்க்கையிலையும் நான் நல்லா முயற்சி செஞ்சேனா நிச்சயம் நல்ல நிலைமைக்கு உயர்வேன், எனக்கும் வாழ்க்கை பொக்கிஷமாக மாறும்னு நம்பி அதற்கான முயற்சிகளை செய்யன்னு சொல்கிறேன். ஒரு இலக்கை அடையணும், நினச்ச விஷயம் இப்படி தான் நடக்கணும் நீ முடிவெடுத்துட்டினா அதை அடைவதற்காக நீ பயணம் செய்ய ஆரம்பிக்கும் போது நீ போகிற பாதை கரடு முரடாக இருந்தாலும் போய்தானே ஆகணும். என்னடா இது வாழ்க்கை இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, முயற்சி செய்யவே முடியலையேன்னு பாதையை பார்த்து கரடு முரடாக இருக்கேன்னு ஒதுங்கிக்கிட்டே நின்றுக்கிட்டே இருந்தினா எப்படி நீ நினச்ச இடத்துக்கு போய் சேர முடியும்? உன்னோட இலக்கை எப்படி அடைய முடியும்? எதுவாக இருந்தாலும் முயற்சி செய்ய தயங்காதே. என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம்னு எல்லாத்தையும் தைரியமாக சமாளிக்கக்கூடிய ஆளாக நீரு. வாழ்க்கைங்கிறது ரொம்ப சின்னது, ஒவ்வொரு நொடியும் உனக்கு ஒரு பொக்கிஷமாக இருக்கு. நீயும் வாழ்க்கையை ஒவ்வொரு நொடியும் ரசிச்சுக்கிட்டே வாழ ஆரம்பி. உன்னை விட்டு கடந்து போன ஒவ்வொரு நொடியும் மறுபடியும் திரும்ப கிடைக்காதுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை நினச்சி கவலைப்படதை விட வர்றது வரட்டும் போவது போகட்டும்னு தைரியமாக இருக்க கற்றுக்கோ. உன் வாழ்க்கையில் துன்பமும் தோல்வியும் உன்னை கண்டு பயந்து போகிற அளவுக்கு நீ எப்போதும் தைரியமாக இருக்கணும். அதுவும் உனக்கு நீயே தைரியம் சொல்லிக்கொள்ளக்கூடிய ஆளாக இருக்கணும். ஏன்னா உனக்காக வேறு யாரும் வந்து தைரியமாக இருன்னு சொல்லித்தர மாட்டாங்க. எல்லாருமே அவங்கவங்க வாழ்க்கையை எப்படி வாழணும், அவங்க வாழ்க்கையை எப்படி நல்ல நிலைமைக்கு வரணும்னு தான் யோசிப்பாங்களே தவிர உனக்கான நல்லது சொல்லவும் உனக்கான தைரியம் சொல்லவும் யாருமே முன்வர மாட்டார்கள் என் செல்வமே. இந்த கலிகாலத்தில் அடுத்தவனை பற்றி யோசிக்கிற மனிதர்களே ரொம்ப அரிதாகி விட்டார்கள். நீ எப்போதுமே உன்னை உயர்வாக நினை. யார் உன்னை ஏளனமாக நினைச்சாலும் அமைதியாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போயிடு.
காலம் நிச்சயமாக சக்தி வாய்ந்தது. உன்னுடைய நிலைமை மாறுவதற்கு ஒரு நொடியே போதும். கூடிய சீக்கிரம் உன்னை நான் சிறப்பா உயர்வா வாழ வைக்கிறேன். எல்லார்கிட்டையும் போய் நீ எப்படிப்பட்ட வேண்டதை நிரூபிச்சுதான் ஆகணும்னு நினச்சி உன் நிம்மதியை இழந்து விடாதே. நீ யாருன்னு உனக்கு தெரிஞ்சா போதும். யார் என்ன நினைச்சாலும் கவலைப்படாம நீ செய்யக்கூடிய செயல்களை செய்து உன் வாழ்க்கையை உயர்வாக மாற்றிக்கொள்ள தயாராகு. இந்த முருகனும் என்னுடைய அருளாசிகளும் எப்போதுமே உனக்கு துணையாகவே இருக்கும்.